AIA Capital Guarantee and Immediate Income Solution Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா financial goals with confidence ஓட அச்சீவ் பண்ண இது ஹெல்ப் பண்ணுமா இல்ல இதை விட ஸ்மார்ட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நீங்க இருக்கு அதை கன்சிடர் பண்ணலாமா? வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு பண்டில்ட் ஆஃபரிங், அதாவது டாடா AIA ஓட பாப்புலர் பிளான்ஸ் ரெண்டுத்தையும் merge பண்ணி ஒரு காம்பினேஷன் தான் இந்த பாலிசி. என்ன பிளான்ஸ் merge பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாடா AIA Fortune Guarantee Supreme Plan, இது ஒரு ட்ரெடிஷனல் சேவிங்ஸ் பிளான். இன்னொன்னு டாடா AIA Smart Fortune Plus Plan, இது ஒரு யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பாலிசி, ஒரு ULIP. இத ரெண்டத்தோட காம்பினேஷன் தான் டாடா AIA Capital Guarantee and Immediate Income Solution Plan. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் கவர் உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு ஒரு சேஃப்டி நெட் அமையும் உங்களுடைய ஆப்சன்ஸ்ல, அண்ட் ரெகுலர் இன்கம் பாலிசி டேர்ம்ல நீங்க என்ஜாய் பண்ணலாம், அண்ட் தென் ஒரு பே அவுட்டுமே ஒரு லம்சம் பே அவுட்டை நீங்க ரிசீவ் பண்ணலாம் அந்த பாலிசி டேர்ம் எண்ட். அண்ட் மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ்ல ஆக்சஸ் இருக்கிறதுனால நீங்க வேரியஸ் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் உங்களுடைய கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்ன்றது கூட உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் படி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரம் த 6th பாலிசி இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அன்ஃபோர்சீன் ஃபினான்ஷியல் நீட்ஸ் அட்ரஸ் பண்றதுக்காக பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ்மே நீங்க பண்ணலாம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த இன்கம் பீரியட் நீங்க இது வரைக்கும் கட்டின டோட்டல் பிரீமியம் இந்த பாலிசில உங்களுக்கு திரும்பி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியா இப்போ பாலிசியை பத்தி இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதுல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ IRR அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். அதாவது பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இன்னொரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியில இன்வெஸ்ட் பண்றாங்க. சம் அஷ்யூர்ட் 20 lakhs, பாலிசி டேர்ம் 20 years and premium paying term 7 years. ஆனுவலா அவர் எவ்வளவு பிரீமியம் கட்டுறாருன்னா 2 lakhs கட்டுறாரு. ஸோ ரெகுலரா எல்லாம் பிரீமியமும் அவர் பே பண்ணிட்டே வந்தாருன்னா ஃபண்ட் வேல்யூ தான் அவருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா இந்த எண்ட் கிடைக்கும். இது நான் கேரண்டி. ரெகுலர் இன்கம் எவ்ரி இயர் கிடைக்கும், இது கேரண்டி. ஸோ இப்போ வந்து கேரண்டீட் ஆனுவல் இன்கம் இந்த பாலிசி டேர்ம் அப்போ அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 30,968 rupees. அதே 20 years கழிச்சு அவர் கேரண்டீட் மெச்சூரிட்டி பே அவுட் வந்து 9.45 lakhs கிடைக்கும் அலாங் வித் ஃபண்ட் வேல்யூ. இது மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து டிபெண்டன்ட். ஸோ மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அந்த ப்ராஷர்ல வந்துட்டு 2 சினாரியோ கொடுத்துருக்காங்க. ஒன்னு 4%, இன்னொன்னு 8%. வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்காக, ஏன்னா மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிறதுனால. ஸோ அப்போ 4% ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.44 lakhs, IRR 3.10%. இதே 8% அசியூம் ரிட்டர்ன்ல ஃபண்ட் வேல்யூ 8.72 lakhs, IRR 4.12%. ஸோ ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டா இருந்துமே இந்த பிளானோட ப்ரொஜெக்டட் IRR ரிலேட்டிவ்லி லோவா தான் இருக்கு. ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றதே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் தான். பட் இந்த கேஸ்ல எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் ஒரு கன்சர்வேட்டிவ் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு கம்பேரபிள் கூட இல்லை, ஆக்சுவலி அதை விட கம்மியா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இது என்னதான் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கேரண்டீட் இன்கம் கொடுத்தாலுமே ஓவரால் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் மாடஸ்டா தான் இருக்கு. ஒரு ஈக்விட்டி ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் டூலா இதை யூஸ் பண்ணி வெல்த் கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு மோஸ்ட்லி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கைண்ட் ஆஃப் growth இது டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி இந்த பாலிசி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் வந்து பண்ண போகிறோம். அதாவது இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி இந்த அனலைசிஸில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பண்டில் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னும் பெட்டர் அவுட்கம் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ நம்ம லைஃப் கவர் பர்பஸ்க்காக ஒரு பியூர் டேர்ம் பாலிசி எடுத்திருக்கோம். முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண அந்த டாடா பாலிசியோட சிமிலர் மெட்ரிக்ஸ் தான் எடுத்திருக்கோம் ஃபார் மோர் ஃபேர் கம்பேரிசன். அப்போ இந்த பாலிசிலுமே ஒரு 20 lakhs சம் அஷ்யூர்ட், அதுவும் 20-year பாலிசி டேர்ம் அண்ட் 5-year premium paying term க்கு annual premium approximately 29,800 தான் வருது. அங்க நம்ம 2 lakhs வரைக்கும் கட்டணும். அப்ப எவ்வளவு surplus நம்ம கையில இருக்கு? 1,70,200 rupees per year. இதை நீங்க செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து. ஸோ உங்களுக்கு ஹையர் ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் அப்படின்னா டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த சினாரியோல நம்ம ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்றதுனால ஃபார் மோர் ஃபேர் கம்பேரிசன் நம்ம ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல தான் இன்வெஸ்ட் பண்றோம் இந்த சர்ப்ளஸ் மணியை. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ அட் த எண்ட் ஆஃப் 20 years உங்களோட மெச்சூரிட்டி கார்பஸை திரும்பி ஒரு 7% ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா டாடா பாலிசியில வர அந்த ரெகுலர் இன்கம் ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி. ஸோ அப்போ அக்யூமுலேட்டட் வெல்த் அப்ராக்சிமேட்லி போஸ்ட் டாக்ஸ் எவ்வளோ வருது? 31.48 lakhs வருது. அப்போ இதோட போஸ்ட் டாக்ஸ் IRR வந்து அரௌண்ட் 7.08% வருது. இப்போ டாடா பாலிசியில கொடுத்த
கொடுத்துருக்கிற 3 to 4% ரிட்டர்னை விட this is significantly higher. இதே இன்வெஸ்டார் வந்து ஆனுவல் வித்ட்ராவல் அவாய்ட் பண்றாங்க அண்ட் கார்பஸ் அன்இன்டரப்டடா க்ரோ பண்ண விடுறாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இதை விட அதிகமாகவே ஆக்சுவலி வரும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அண்ட் ஃபண்ட் அலோகேஷன் உங்களுக்கு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசபிளாகவும் இருக்கு, டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கு அண்ட் உங்களுக்கு எந்தவித அன்னெசரி பண்ட்லிங் இல்லாமல் எஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? டாடா ஏஐஏ கேபிட்டல் கேரண்டி அண்ட் இமீடியட் இன்கம் சொல்யூஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு பண்டில் ப்ராடக்ட். லைஃப் இன்சூரன்ஸ் ரெகுலர் இன்கம் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸோட மர்ஜ் பண்ணிருக்கிற பாலிசி. இதுல என்னதான் உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்ன்ற அந்த ப்ராமிஸ் அப்பீலிங்கா இருந்தாலுமே இட் கம்ஸ் அட் அ காஸ்ட். ஒரு உங்க பிரீமியம்ல இருந்து சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு லைஃப் கவர், இன்னொன்னு இந்த கேரண்டி என்ஷோர் பண்றதுக்கு டைவர்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன ஷேர் தான் பாத்தீங்கன்னா மார்க்கெட் லிங்க் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்டே பண்றாங்க. ஸோ இந்த ட்ரேட் ஆஃப் என்ன ரிசல்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லிமிடெட் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் அண்ட் சப்ஆப்டிமல் ரிட்டர்ன்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியலும் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கு, இன்சூரன்ஸ் கவரேஜ் அடிக்குவேசியுமே காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அதோ மார்க்கெட் லிங்க் அப்படின்ட்டு வந்து பிராண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு மீனிங்ஃபுல் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பண்ற அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து டெலிவர் பண்றதுல இட் ஃபால்ஸ் ஷார்ட். அடிஷ்னலி இந்த சம் அஷூர்டும் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ரொடெக்ஷன் நீடை மீட் பண்ற அளவுக்கு இல்லை, இட்ஸ் இன்சஃபிஷியன்ட். ஸோ இந்த லிமிடேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிளான் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு அதுவும் எஸ்பெஷலி கேபிட்டல் க்ரோத் இல்லை ரொபஸ்ட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி சீக் பண்ற ஒரு இன்வெஸ்டருக்கு ஐடியல் இல்லைன்னு தான் சொல்லலாம். இல்லை இன்னும் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. ஸோ ஒரு மோர் எஃபெக்டிவ் அப்ரோச் வந்து இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டா வச்சிருக்கிறது தான். நீங்க பியூர் டேர்ம் பாலிசி ஆக்சுவலி யூ கேன் ஆப்ட் ஃபார் இட் விச் ப்ரொவைட்ஸ் யூ வித் லைஃப் கவர் அட் அன் அஃபோர்டபுள் பிரீமியம் அண்ட் ரிமைனிங் ஃபண்ட்ஸை நீங்க ஹை க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் டிபெண்டிங் ஆன் யுவர் ரிஸ்க் அப்பிடைட், ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.